நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் இரணம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரபாஷா பிரவீன் பூர்வாரத். இது திருச்சி சபாவோட கொஷின் பேப்பர். இது ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, தேர்ட் பேப்பர் எங்கிட்ட இல்லை. அதுவும் ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 1 வீக் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். ஃபஸ்ட் இஆர்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 6. இதில் வந்து மொத்தம் 3 சாப்டர்லேருந்து கேட்பாங்க. அப்போ எனி 2 சாப்டர் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கேட்டுப்பாங்க நிபந்த சௌரவ், 2வது அது ஸ்கந்தகுப்த. இந்த மாதிரி 3லேருந்தும் 2 இஆர்சி கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயம் 3ல் இஆர்சி 1 கேட்டிருக்காங்க. போயம் 4ல் இஆர்சி 2. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நவீன் கத்தியா சைனிகா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நிபந்த சௌரவ், தேர்டில் பார்த்தீங்கன்னா 5 and 6 வந்து உங்களுக்கு ஸ்கந்தகுப்திலேருந்து கேட்பாங்க. அப்போ எனி 2 சாப்டர், ஒன்று நவீனும் நிபந்தா படிங்க, இல்லைனா நிபந்த அண்ட் ஸ்கந்தகுப்த, இல்லைனா ஸ்கந்தகுப்த அண்ட் நவீன், ஏதாவது 2 வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 2 போயமில் உள்ள 2 சாப்டரில் உள்ள எல்லா போயத்தோட இஆர்சி இங்கே வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிபந்த சௌரவில் பார்த்திங்கன்னா போயம் 4 இஆர்சி 2, போயம் 2 இஆர்சி 1 கேட்டாச்சு. அடுத்தது போயம் 3 இஆர்சி 2, இது வந்து 4th. ஓகே, இது பார்த்திங்கன்னா தேர்டு பாருங்கள், போயம் 2 இஆர்சி 1, 4th வந்து போயம் 3 இஆர்சி 2. இது ரெண்டும் வந்து தேர்ட் அண்ட் 4th வந்து நிபந்த சௌரவ்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 5 and 6 பார்த்திங்கன்னா ஸ்கந்தகுப்தை. இதில் பார்த்திங்கன்னா இஆர்சி 1 and 18 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ரோமன் 2 வந்து கேட்டிருக்காங்க அண்ட் 12 கேட்டாச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்க வேண்டியது 1, 3, 4. அதுக்கப்புறம் தேர்ட் ரோமனும் பார்த்திங்கன்னா செகண்ட் தான் கேட்டிருக்காங்க, 6 கேட்டிருக்காங்க, செகண்ட் அண்ட் 6. இதுலேயும் நீங்கள் ஃபஸ்ட்டாக படிக்கணும் அப்படின்னா 1, 3, 4 படிங்க. நெக்ஸ்ட்டு 4th சாப்டர் ஸ்கந்தகுப்த யா விஜயா, அதாவது 1 and 4 கேட்டிருக்காங்க. ரிமைனிங் பார்த்திங்கன்னா 2 and 3, இது வந்து கபன்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜால்பா யா தீன் தயாள், இதில் பார்த்திங்கன்னா 1 and 5 வந்து வந்துருச்சு. ரிமைனிங் நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 2, 3, 4 3 வந்து தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பனியில் பார்த்திங்கன்னா 4 and 8, 5, 8, 5, 10, 2, 5. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா எல்லா இதுலேருந்துமே 2. ஓகே, நவீன் அண்ட் நிபந்த சௌரவ், ஸ்கந்தகுப்த, கபன், இதுலேருந்து எல்லா சாப்டர்லேருந்தும் 2 கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம எழுத வேண்டியது 3 எழுதணும். அப்போ எனி 2, இதுலேயும் வந்து எனி 2 சாப்டர் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, எனி 2 ஏதாவது ஒரு 2 சாப்டரில் உள்ளது இங்கே வந்திருக்க கொஷின்ஸ் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. அண்ட் செகண்ட் பேப்பர் பாருங்கள். செகண்ட் பேப்பர் 1 and 14, 4 and 20 கேட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷினுக்குமே உங்களுக்கு ஒரே சாப்டர்ல தான் வரும். 1 to 10 மேக்ஸிமம் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து 2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதில் உள்ள ஃபஸ்ட் கொஷினும் இதில் உள்ள ஃபஸ்ட் கொஷினுக்குமே ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கேட்பாங்க. செகண்ட் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா அல்லதுக்கு அப்புறம் உள்ள கொஷின் வந்து உங்களுக்கு 10க்கு மேலேருந்து 20க்குள்ளே இருக்கும். அப்போது ஏதாவது ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க, அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப். இனி 10 வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் தேர்ட் ரோமன் 5, 8, 10 கேட்டாச்சு. இது வந்து ரிதிகால்லேருந்து அண்ட் அதுனிகால்லேருந்து பார்த்திங்கன்னா 4, 9, 15 கேட்டாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4 எழுதணும். அப்போது ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் படித்தா பத்தாது. ரிதிகால் ஆர் அதுனிகால் அப்படின்னு இந்த சாப்டர் மட்டும் படிச்சிங்கனாலே 3 தான் எழுத முடியும் உங்களால். அதனால் இங்கேருந்து ஒரு ஆஃப் வந்து படிச்சுக்கணும். அதாவது 1 and 1/2 போர்ஷன் படிக்கணும். மொத்தம் இருக்கிறது நம்மளுக்கு 2 போர்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு 4 வந்து அட்டன் பண்ணணும். அப்போது இதில் ஒமிட் பண்ணிவிட்டு இங்கே ரிதிகாலில் ஃபுல்லாகவும் இப்போ அதுனிகாலில் ஒரு ஆஃப் போர்ஷன் நீங்கள் படித்தாகணும். ஓகேவா, அப்போ தான் நம்ம வந்து நீங்கள் வந்து 4 கொஷினுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். 4 கொஷினை நம்ம ஃபுல்லாக எழுத முடியும். தென் 4th ரோமன் பார்த்திங்கன்னா 3 and 8 கேட்டாங்க. இது வந்து தக்ஷினி கதாயம்லேருந்து கேட்டிருப்பாங்க. இதில் படிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா 1, 2, 4, 5, 6. ஓகே, மேக்ஸிமம் 5 வரைக்கும் படிச்சிட்டாலே போதும். அதிலே கேட்டுருவாங்க. 1 to 4 நல்லா படிச்சுக்கோங்க. 1 to 4 நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தென் 5th ரோமன் 3, 8, 14, 19 ரிமைனிங் இருக்கிறத படிக்க ஆரம்பிங்க. தென் 6th ரோமன் இதில் பார்த்திங்கன்னா 2 and 8 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது மேக்ஸிமம் 1 to 7 நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 1 to 5 வரைக்குமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க.
ரெண்டாவதை ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகே, வந்ததை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. 7th ரோமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்து அட்டன் பண்ணணும், 2 டிப் பண்ணி எழுதணும். இப்போ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 12, 10 இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 10 வரைக்குமே 10, 12, 15 வரைக்கும் இருக்குதுல்ல, நீங்கள் மேக்ஸிமம் வந்து 1 to 7 வரைக்கும் நீங்கள் தரவு பண்ணுங்க. அதில் இந்த கொஸ்டின்லாம் ஒமிட் பண்ணுங்க. 2 and 3 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத 5 படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அதில் 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? இதுதான் உங்களோட பிரவீன் பூர்வார திருச்சி சபா 3rd பேப்பர் இல்லை. ஆல்ரெடி நம்ம சென்னை சபா அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கோங்க. இது வந்து திருச்சி சபாவோடது. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.